வணக்கம்டா மாம்சு, என் பேரு தாம்சு. ஃபாலோ பண்ணிக்க, ஃபன் பண்ணலாம். இன்னைக்கு என்ன பண்ண போறோம் அப்படின்னா, என் வாழ்க்கையில எனக்கு சுட்டு போட்டாலும் வராத ஒரு கேம். அந்த கேமை இன்னைக்கு விளையாட போறோம். உங்க எல்லாருக்கும் லைஃப்ல ஒரு விஷயம் இருக்கும், அதை பத்தி ஃபுல் நாலேஜ் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு கேமா கூட எடுத்துக்கலாமே, ஃபுல் நாலேஜ் இருக்கும். அக்கா ரூல்ஸ் ரெகுலேஷன்ஸ் இப்படித்தான் அப்படித்தானே பிரிச்சு 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 வைப்பீங்க. ஆனா கூட்டு போயிட்டு இதை பண்ணு, அதை விளையாடுன்னு சொன்னா விளையாடவே தெரியாது இல்ல. அந்த மாதிரி உங்களுக்கும் ஒரு கேம் இருக்கும், எனக்கும் அப்படி ஒரு கேம் இருக்கு. அதுதான் கிரிக்கெட், வேற ஒண்ணும் இல்ல. அந்த கிரிக்கெட்டை எங்க பசங்க இருக்கிறானுங்க, ஹீரோ ஏகல்ஸ்னு ஒரு உருப்படாத ஒரு விளங்காத டீம். அந்த டீமை வச்சுட்டு விளையாடிக்கிட்டு இருக்கானுங்க ஒரு கிரவுண்ட்ல. அப்படியே சொல்ல, அதை வச்சு விளையாடிக்கிட்டு இருக்கானுங்க. அதை போயிட்டு நம்ம பார்க்க போறோம். அவனுங்க கிட்ட ஒரு சில கேள்வி எல்லாம் கேட்க போறோம். ஃபன் பண்ண போறோம். இருடா, ஃபன் பண்ண போறோம். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இருடா சொல்லி முடிச்சுக்கிற, இருடா. மறக்காம என்ன ஃபாலோ பண்ணிக்க. இன்ஸ்டாகிராம்ல, யூடியூப்ல டமால் டுமில் கப்பில இருப்பா வேற வார்த்தை. மறக்காம யூடியூப்ல டமால் டுமில் கப்புல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஃபுல் ஃபன் கண்டென்ட் லோடிங். அந்த குட்டி தட்டா ஒன்று இருக்கு, குட்டி குட்டி தான் போறோம். இது அடிக்கிற லூக் எல்லாத்தையும் பாருங்க ஐயா, பாருங்க பாப்போமா. கமான். செருப்பை போட்டாச்சு, குட்டிக்கு தேவையான பொருள் எல்லாத்தையும் வந்து பேக் பண்ணிக்கிட்டாச்சு. சாப்பாடு பாடு டைப்பரு எல்லாம். ரொம்ப நேரமா ஒரு மணி நேரமா வந்து செருப்பு போட்டதுக்கு ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கான். போடவும் முடியல, போடவும் தெரியாது, குடுறானாலும் கொடுக்க மாட்டான். காராத்த குச்சது. அவன் பொறுமையாக வரட்டும், அவன் போயிடு வண்டி ஏறுவான். ஏய் முனி, சீக்கிரமா சரியா? ஆமா, கிளம்பியாச்சு. அப்பா கிளம்பியாச்சுங்க, கிளம்பியாச்சு. லைட்டாக மழை வர மாதிரி இருக்கு. இந்த கிரவுண்ட் வந்து சுமார் பார்த்தீங்கன்னாக்கா 8 கிலோமீட்டர் இருக்குது நம்ம வீட்டிலேருந்து. பெங்களூரில் நம்ம இருக்கிறோம்ல, அந்த வீட்டிலேருந்து ஒரு 8 கிலோமீட்டர் இருக்குது. எல்லாத்தையும் பேக் பண்ணிக்கின்னு கிளம்பியாச்சு. பின்னாடி ஒருத்தன் என்னை ரொம்ப டார்ச்சர் பண்ணிக்கிட்டு இருக்கோம். இருக்கு காட்ட பாரு, இங்கே பாரு. ஏய் சும்மானு இருக்க மாட்டியாடா, இங்கே பாருடா. சும்மானு இருக்க மாட்டாங்க, ஒரே சேட்டங்க. சரிங்க, நம்ம வந்து அப்பா இந்த பாகலூர் கிராஸு 10 வண்டி தாங்க இருக்குது. எவ்வளோ டிராஃபிக்கு இருக்கிறது. அம்மா வண்டி ஸ்கூட்டி, அந்த ஸ்கூட்டியில் இந்த சட்டி ஹெல்மெட்டை போட்டுக்கின்னு அதை கிராஸ் பண்ணி வரதுக்குள்ளே மூச்செல்லாம் முட்டுது. ஏண்டா டேய், 10 வண்டி தாங்க இருக்குது. அவ்வளோ 10 வண்டி தான். கொஞ்சம் முச்சான ஒருத்தன் இப்படி விட்றான், ஒருத்தன் அப்படி விட்றான், ஒருத்தன் அப்படி வரான். குறுக்காம இருக்கா வந்து சாவடிக்கிறானுங்க. ஒரு லேர்ன் டிசிப்ளின் இருக்க மாட்டானுங்க. கச்சா முச்சான்னு வரானுங்க. ஏதாச்சும் வேறு ஒன்று வந்து சொன்னால் வேறு ஐயோ நம்மளை வேறு வந்து ஏறி கமெண்ட்ஸில் வந்து கடிக்க வருவானுங்க. அதனால் இப்போ நான் சொன்னதெல்லாம் மறந்துடுங்க. எப்பா இந்த ஒரு ஸ்பீட் ரிடக்ஷனுக்காக இதை போட்டிருக்காங்க கீழே. அப்படியே அதை காட்டேன், அந்த மந்த கலர். என்னடா ஸ்பீட் ரிடக்ஷனுக்காக போட்டிருக்கானுங்களா, இல்லை உள்ள கிட்னி சட்னி எல்லாத்தையும் எழுதி போட்டுக்கிறானுங்க. அதை கிராஸ் பண்ணி வரத்துக்குள்ளே அப்படியே இந்த குடல் குந்தாணி எல்லாம் அப்படியே ஒரு கலகிடுதுங்க ஐயா. அவ்வளோதான், நம்ம எடுக்க வேண்டிய லெஃப்ட் வந்தாச்சு. இந்த லெஃப்ட் தாங்க. நம்ம வீட்டிலேருந்து ஒரு 6 கிலோமீட்டர் இருக்கும், தாண்டி வந்தாச்சு. இந்த லெஃப்ட் எடுத்தாச்சு. ஒரே பொல்யூஷன். ஐயோ கண்டிப்பாக போடலையா உருப்படாத கேமரா உன்னை எல்லாம் நம்பிக்கிட்டு கமால் டுமில் கப்புல இட்ஸ்மி டாம்ஸ் ஃபாலோ பண்ண மாட்டேன் பைத்தியக்கார மாதிரி. போச்சு சரி ஓகே எப்பா, இதெல்லாம் பேசி வீடியோ எடுத்து உன் கூட போராடி வீடியோ எடுத்து ஒழுங்கா கவர் பண்ற. அப்புறம் சொல்லி let me show you how to move, let me show you how to get that bad, you ain't never coming last. Fuck your man, you know this gon' make a man break that bad. அதாவது மக்களே, ஆபத்து பகுதியெல்லாம் தாண்டி வந்தாச்சு. இனிமேட்டு வந்து ஒன்றும் பெருசாக கன்ஜெஷன்லாம் இருக்காது. அதனால தான் நான் கேமராவும் வாங்கிட்டு ஐயோ அம்மா பொறுமையாக ஏற்று முனி ஸ்லோ. அதாவது
இல்லை வேகமாக போ. ஸ்பீட் பிரேக்கரில் ஏற்றி இறக்கிறதுல அந்த கிட்டிலாம் கலங்குது சரியா. அதுதான் சொல்கிறேன். அதாவது மக்களே, அதுக்கு தான் மக்களே கேமராவை நான் கையில் எடுத்துகிட்டு என்னோட அப்ரசன்டிங்கிட்ட வந்து வண்டியை கொடுத்துட்டேன். ஓரளவுக்கு பரவாயில்ல. இந்த மாதிரி வந்து லைசன்ஸ் வச்சுக்கிறான். அதனால் இந்த மாதிரி சின்ன சின்ன ரோட்டெலாம் ஓட்டி பழகம் இருக்குது. அதனால் நம்ம நம்பி தைரியமாக போகலாம். பரவாயில்ல, இருந்துட்டு போட்டோம். என்ன பண்ணுறது, திரும்பி போய் பேசவா முடியும். அந்த இடத்துல வந்து ஒரு நல்ல ஒரு விஷுவல் உங்களெலாம் காட்டலான்னு பார்த்தேன். ஆனால் பயந்து போயிட்டு என் அப்ரசண்டி கேமரா வாட்பாக் ஆஃப் பண்ணிடுச்சு. திருப்பி அங்கே போனாக்கா போலீஸ்காரங்கிட்ட மாட்டி சரி படி வாங்கணும். அதனால் வேண்டாம். நாய்க்குட்டி, இப்போ நம்ம வந்து ஆல்மோஸ்ட் கிட்ட வந்து அந்த ஹைப்பர் கிரவுண்டு கிட்ட. ஹைப்பர் டர்ஃப் இருக்கிற இடத்துல தான் இருக்குது. இப்போ நான் வழி காட்டுறேன். பெங்களூர்ல எங்க இருக்கு? பெங்களூர்ல தான் இருக்கு. வடக்கு பெங்களூர் ஏரியா பேர்லாம் எனக்கு தெரியாது. எனக்கு அவ்வளோலாம் பெங்களூர் தெரியாது. இல்லை போ, சும்மா போவியா? ஏமா ஐயோப்பா எப்போ எப்போ பருமை புட்டுமே சாமி பருமசாமி ஆமாப்பா. ஒட்டு கிட்னி சட்னி எல்லாம் கலக்குது அப்பா. கொஞ்சம் பெங்களூர் அவுட்டரை விட்டு வந்த உடனே ரோடெல்லாம் இப்படி தாங்க இருக்கும். நான் கம்ப்ளைண்ட் பண்ணக்கூடாது, நல்லா தான் இருக்கும். பல பேரை வாழ வச்ச ஊர், வாழ வச்சுக்கிட்டு இருக்க ஊர். அதனால அங்கே வாருங்க. அப்படியே ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணுங்க. முனிடா வெயிட் பண்ணுங்க. பார்த்தீங்களா பறக்குதா? டிவிகே கொடிலாம் நினச்சிடாதீங்க. இதுதான் வந்து கர்நாடகா ஃப்ளாகு. போகலாம் போ. அதான் கர்நாடகா ஃப்ளாகு. அந்த ஃப்ளாகுக்கு வந்து இங்கே ஒரு மிகப்பெரிய மதிப்பு இருக்குது. சும்மா சொல்லக்கூடாதுங்க. உங்களுடைய அந்த ஒரு பேட்ரியாட்டிசம் வந்து அச்சிக்க முடியாது. ரொம்ப ஒரு பிரமிக்க வைக்கிற ஒரு பேட்ரியாட்டிசம். மங்கி எங்கே இருக்குது? என்ன ஒன்று கண்ணாடியாவே வரங்கூடும். குறைங்க தோப்படுறா. எவ்வளோ பெரிய தோப்படுறா ஒரு மங்கி. நாயா. ஆல்மோஸ்ட் கடைசியாக வந்தாச்சு ஹைப்பர் டர்ஃபுக்கு. இதுதாங்க அந்த நான் சொன்னேன் இல்லைங்களா, ஒரு வீணா போன ஒரு டீமு, உருப்படாத விளங்காத டீமு ஏரோ ஈகிள்ஸு. அந்த டீமோடைய ஹோம் கிரவுண்டு அப்படின்னு அவங்களே சொல்லிப்பாங்க. அவங்களுக்கும் இந்த இதுக்கும் சம்மந்தமே கிடையாது. நல்லா காசு கட்டி தான் வருவாங்க. செம்மையாக இருக்கு பாரு இந்த காரு. வாட்டியாங்கப்பா. அப்படிலாம் ஒன்றும் கிடையாது, மொக்க கார் தான் இது. நம்ம ஹென்சன் அண்ணாது தான் இந்த காரு. இவர் தான் வந்து அந்த ஒரு மைட்டி டீமுக்கு கேப்டன் அவரே சொல்லிக்கிட்டு சுற்றிக்கிட்டு இருப்பார். இங்கிலீஷ் படிக்க தெரியாது, ஸோ அதனால் வேண்டாம், விட்டுடலாம். வந்தாச்சு. நம்ம பசங்க எல்லாம் விளையாடிட்டு இருக்கானுங்க பாருங்க. இதுதாங்க ஹைப்பர் டர்ஃப் கிரவுண்டு. நான் சொன்ன ஒரு உருப்படாத ஒரு டீமு ஏரோ ஈகிள்ஸு. இந்த பாருங்க ஃபுல்லாக ப்ளூவாக இருக்காருங்க பாருங்க. இதான் நம்ம கும்பல். இதான் வராங்க பாருங்க, இவங்க தான். ஓ, இன்னிங்ஸ் முடிஞ்சிருச்சா? இதுதாங்க இந்த ஏரோ ஈகிள்ஸ் கும்பல். என்ன பண்ணியிருக்கானுங்கன்னு தெரியல. ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் முடிஞ்சிச்சாடா? கோகுல் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் முடிஞ்சிச்சாடா? என்ன ஒரு மாதிரி வெக்கப்படுத்தே வரா? என்னடா ரொம்ப வெக்கப்படுற கோகுல்? என்னடா இவ்வளோ வெக்கப்படுற? கூச்ச சுபாவம் ரொம்ப. ஓகே, ஏதோ முடிச்சுட்டு வராங்க. என்ன பண்ணியிருக்காங்கன்னு வெளியே வரட்டும், கேட்போம். அப்பா என்னப்பா பண்ணீங்க? என்ன பண்ணீங்க? 2னா என்ன ஆகி வருது? ஓ அண்ணா, இன்னைக்கு யார் கேப்டனு? இன்னைக்கு யாரா கேப்டனு? என்சனா? இன்னைக்கும் என்சன் தான் கேப்டனா? ஹலோ மிஸ்டர் கேப்டன், ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல என்ன பண்ணீங்க? நான் ரஞ்சித்ரா. பிளாக் சொல்லுங்க. நீங்க கேட்ச் எடுத்தீங்களா? நோ பால் குத்துறாங்களா? போட்டது யாரு? கோகுல். போட்டது கோகுலா? அவனே பேசா நல்லா போடும், அதையும் விட்டீங்க. அண்ணா ஹலோ எம்ஜிஆர் சார், வணக்கம். என்ன பண்ணீங்க? என்ன பண்ணோம்? கீப்பிங் பண்ணிருக்கோம். ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் என்ன ஆச்சு சொல்லுங்க. ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் நல்ல ஸ்கோர் வந்துச்சு அவங்களுக்கு. நல்ல ஸ்கோர் வந்துச்சா? நீங்க என்ன பண்ணீங்க? நல்ல ஸ்கோர் வர வெச்சோம். என்ன சொல்றீங்க? அவங்களுக்கு நல்ல ஸ்கோர் வந்துச்சு. சரிங்க, ஸ்கோர் என்னது? 237 20 overs. 20 ஓவர்ஸ்ல என்னடா? ஏன்னா ஆர்சிபி மாதிரி ஆட்டிருக்காங்க. நாங்க அப்புறம் ஆர்சிபி மாதிரி சேஸ் பண்ணுவோம். சிஎஸ்கே மாதிரி போட்டாரு. தம்பி யூடியூப்ல போகும்போது கலவரத்தை பண்ணிராத, கலவரத்தை உண்டு பண்றாத. நல்லா சொன்னேன். ப்ரோ பையா, என்ன பையா உண்மையிலேவா? உண்மையிலேயே 237
207 37. 237 இது டார்கெட் எவ்வளோ 237 டார்கெட் 230. டார்கெட்டா 236 வரைக்கும் கொடுத்துருக்கோம் 237ஓட நிறுத்திருக்கோம் வெக்கமா இல்லடா சவுண்டா பேசுற டேய் ஃபர்ஸ்ட் யூடியூப்ல ஒரு வீடியோ போட போறேன் இந்த மாதிரி மட்டி மாதிரி எல்லாரும் உருப்பட மாட்டா அப்ப நான் அடுத்த வாரம் 5 கேட்ச் விட்டாரு. ஏ அந்த அந்த செலிப்ரேஷன் அகில் உசைன் செலிப்ரேஷன் அக்குல் ஹுசைன் மாதிரி பண்றடா நீ டேய் அவன் கேட்ச் எடுத்து செலிப்ரேஷன்